வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திமுக கூட்டணியில் குழப்பமானா குழப்பம் பயங்கரமான குழப்பம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து கவர்னர் எதிர்த்து போரிடணும், கவர்னர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னா விசிகாவோட தயவு தேவைப்படுது. வட மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா உடனே வேல்முருகனுக்கு ஃபோன் போடுங்க, வேல்முருகனுடைய தயவு தேவைப்படுது. இஸ்லாமியர்கள் பிரச்சனை ஏதாவது வரும்போது காங்கிரஸ் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு காங்கிரஸை முன்னிறுத்தி வேலைகளை இன்னைக்கு திமுக பார்க்குது. இப்படி தொடர்ச்சியாக கோயம்புத்தூரில் ஏதாவது பிரச்சனைனா ஈஸ்வரனை வர சொல்லுங்கன்னு அவர் மூலிமா டேக்கிள் பண்ணுறது. அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கம்யூனிஸ்ட்டுகளை முன்னிறுத்தி அவங்கள வச்சு மேக்கப் பண்ணுறது. இப்படி மதச்சார்பற்ற கூட்டணி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஸ்டாலினுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. எங்களுக்கு வந்து மேம்போக்கா நீங்கள் வந்து சில விஷயம்லாம் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து சீட்டு கம்மியாக கொடுத்தா இப்படியே நாங்கள் இருந்துருவீங்கன்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு தொல் திருமாவளவன் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சண்முகம் அவர்கள் ஏங்க போன தடவை நாங்கள் எதுக்கு நின்னோம்? பிஜேபி அதிமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுக்காக நின்னோம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் தான் இறங்கி போகணுமா? திமுக இறங்கி வரணுங்க. திமுக தனியாக நின்னா இன்றைக்கி வெற்றி பெறும் சூழ்நிலை அவ்வளோ சாத்தியம் இல்லைன்னு அவர் வெளிப்படையாக சொல்கிறார். திமுக தனிச்சு நின்றால் இப்போ இருக்கிற நிலைமையில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் மிக குறைவு அப்படின்னு அவருக்கு வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இல்லைங்கிறத அப்படி சொல்கிறார். அவருடைய பக்குவத்தின் விளைவாக மதிமுக ஏற்கனவே 12 சீட்டு வேணும்னு அவங்க செயற்குழு தீர்மானம் போட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வாங்கின ஒரு சீட்டுக்கு இன்றைக்கி வந்து வேல்முருகன் ஒத்துக்கு வரான்னு தெரியல. அவர் 2 சீட்டு கேட்குறாரு. அதுவும் அவருடைய சுயேட்சை சின்னத்தில் நிற்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி ஆளுக்கால் இருக்கும்போது திமுக என்ன பண்ண போகுது? இப்படி கணக்கு பண்ணால் அவங்களுக்கே 114 சீட்டு கொடுக்கணும் போடுது. இப்போ திமுக எத்தனை தொகுதியில் நிற்கும்? வரக்கூடிய தேர்தல் திமுகவுக்கு வாழ்வாசாவா பிரச்சனை. அடுத்த தலைமையை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னா வரக்கூடிய தேர்தல் மெஜாரிட்டியாக பிடிக்கணும். மெஜாரிட்டி மட்டும் பிடிக்காமல் தோற்று போனீங்கன்னா பல சிக்கல்கள் திமுகவில் வரும். திமுக பல பஞ்சாயத்துகள் வரும். ஸ்டாலினுக்கு தெரியும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த போதை மருந்து, இந்த போதைப் பொருள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜூவியில் கூட ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்குது. இந்த நெட்வொர்க்கை எப்படி வந்து காவல்துறையினர் கோட்டை விட்டாங்க, இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சு அமைதி ஆகிட்டாங்களா? தோண்ட நிறையா வர மாதிரி தோண்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அந்த நெட்வொர்க்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த நெட்வொர்க்கில் இன்றைக்கி ஜூவியில் வந்து அதாவது சொல்ல பயங்கரமான தகவல்கள். எப்படி இந்த நெட்வொர்க் வந்தது, சென்னை ஆர்கே சாலையில் உள்ள பப்பில் இது எப்படி தொடங்கப்பட்டது, இதில் வந்து இப்போ வந்தவங்க இல்லாமல் இன்னும் எத்தனை பேர் வெளியில் இருக்காங்க, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் வந்து ஸ்ரீகாந்த் அவர்களை கைது செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இளைய தலைவரை தொடர்பு கொள்ள திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் முயற்சிச்சிருக்காங்க. ஏன்னா இளைய தலைவர் சொன்னால் போலீஸ் கேட்கும்ட்டு. ஆனால் இளைய தலைவரையும் கான்டாக்ட் பண்ண முடியல, அவருக்கு பிஏவையும் கான்டாக்ட் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்ச நாளாக அவர் இப்போ நிகழ்ச்சியில் கூட பெருசாக கலந்துக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லேட்டாக அரசுலாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இளைய தலைவர் வந்து லைனுக்கு வந்துட்டார். ஏங்க அன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சிங்கன்னு சொல்லும்போது ஐயோ அன்றைக்கே எனக்கு தெரிஞ்சிருந்தா தடுத்து நிறுத்தியிருப்பேன், இனிமேல் நான் யாரையும் நான் அரெஸ்ட் பண்ணாமல் பார்த்துருக்கேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வரக்கூடிய காலங்களில் இந்த கைது நிற்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் வருது. இன்னொன்று, இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாவே, அதாவது ஒன்ஸ் யூஸ் பண்ணாவே அரெஸ்ட் பண்ண முடியுமானா பல மாநிலங்களில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு சாட்சியாக தான் போடுவாங்க. ஆனால் தமிழக போலீஸார் வந்து பண்ணது நல்ல காரியம்தான். ஏன்னா நீங்கள் ட்ரக்கு யூஸ் பண்ணாவே நீங்கள் தண்டனைக்குள்ளாவீர்கள் அப்படின்னு இந்த மிரட்டல் வந்து இன்றைக்கி பல பேர் அச்சத்திற்குள்ளாயிருக்குது. தமிழக காவல்துறைக்கு நமக்கு பாராட்டு தான். ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை சொல்கிற நம்மளே சொல்கிறோம், சில விஷயத்தில் அவங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தில் நல்லா தான் பண்ணுறாங்க. அப்போ வாரிசு வந்து வேணும்னே ஃபோன் எடுக்காமல் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமாக திமுகவில் இன்றைக்கி உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது அந்த கட்சி எப்படி பிடிச்சி இழுக்குது. உடன்பிறப்பே வா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சிஎம் சொல்கிறாரு. அறிவாலயத்தில் பேசுகிறது தான் நிறையா யூடியூப்பில் இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. சிஎம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஒரு மேடையிலேயே நிறைய பேரை பேச வைக்கிறக்கூடிய முதலமைச்சர் எல்லோரும் பேச வாங்கன்னு கூப்பிட்டு பக்கத்தில் சமீபத்தில் ஒரு செயற்குழு கூட்டம் நடந்தது திமுகவில். 13 பேர் பேச மேலே வந்தாங்க. பேச ஆரம்பித்து ஆனால் அதிமுககாரங்களுக்கு தான் டெண்டர் கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே இந்த திருத்தணியில் சுந்தர்னு பேர் நம்ம ஞாபகது ஆரம்பிக்கிறார். எனக்கு தெரியும் உட்கார் அப்படின்ட்டார். அப்புறம் அந்த குத்தாலம் கல்யாணன்னு ஒருத்தர், தலைவரே முதல்ல மாதிரி இல்லை தலைவரே, நம்ம யாரும் மதிக்க மாட்டுறாங்கன்னு சொன்னால் எனக்கு அது தெரியும் உட்காருன்னுட்டார். அவ்வளோதான் நான் பேசுகிறேன்ட்டார். அப்போ யார் வந்து மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுவார்? இதான் இன்றைக்கி 1 to 1. அதனால் இதில் ஒரு பெரிய டைம் வேஸ்ட்டு, முதலமைச்சர் டைம் வேஸ்ட்டு, வரவங்க டைம் வேஸ்ட், அவ்வளோதான். இன்னொன்று, ஒரு தொகுதிக்கு வந்து 1 மணி நேரம் கொடுக்குறீங்க, மொத்தம் உள்ளே போகிறது 12 பேர், ஒவ்வொருத்தருக்கு 5 நிமிஷம்.
5 நிமிஷத்தில் உங்கள் தொகுதி என்னன்னு கேட்குறதுக்கே பாதி முடிஞ்சிருது. இதில் ஒன்றுமே பேச முடியலைங்கிற புலம்பல் தான் அதிகமாக இருக்குது. முதலமைச்சரை பக்கத்துலேருந்து பார்த்தோங்கிற ஒரு திருப்தியோடு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவங்க நினப்பு. இப்போ திமுக அப்படிங்கிறது இப்படி போயிட்டு இருக்கும்போது புதுசாக கட்சியில் வந்து சேர்ந்தவங்களுக்கு பெரிய மரியாதை. அண்மையில் டிவிகேவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு பெண், அந்த அம்மா வந்து உதயநிதி அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அந்த ஃபோட்டோலாம் வந்திருக்குது. அப்போ திமுகவை இதுக்கு முன்னாடி டிவிகேல இருக்கும்போது திமுகவை கேவலமாக பேசின அவங்கள கொண்டு வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ திமுகவை திட்டினவங்களுக்கு தான் பதவியா? ஏற்கனவே ராஜீவ் காந்தி வந்து நம்ம இதிலேருந்து வந்திருக்காரு, சீமான் கட்சியிலேருந்து வந்தவர், தலைவரை பற்றி சக்கர நாற்காலியை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினார். அவருக்கு பதவி கொடுக்குறீங்க. திமுகவிலிருந்து வந்த ஏடிஎம்கேலேருந்து வந்த ஏவா வேலுலேருந்து ரகுபதி அவர்கள்லேருந்து KK ராமச்சந்திரன்லேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிலேருந்து பெரும்பான்மையாக இன்றைக்கி கோல வச்சு கொண்டிருப்பவர்கள் எல்லாமே மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க. KN நேருக்கோ பொன்முடி அவர்களுக்கோ துரைமுருகன் அவர்களுக்கோ ஐப்பெரியசாமி அவர்களுக்கோ இல்லாத மரியாதை இவர்கள்ட்ட இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது திமுக அடுத்து வெல்லுமா அப்படிங்கிற நிலைமை. இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல இந்த போதைப் பொருளை பற்றி இன்றைக்கி வந்து ஜூவியில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது. அதை பற்றி முக்கியமாக பேசலான்னு பார்க்குறோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஐடி விங் நிர்வாகி பிரசாத் ஒரு பெரிய போதைப் பொருள் நெட்வொர்க்கையே கையில் வச்சிருக்கிறாராம். எப்படி? சென்னை RK சாலையில் உள்ள பப்பில் தான் இவர்கள் நெட்வொர்க் சத்தம் இல்லாமல் செயல்பட்டு வந்திருக்கிறது. பப்பில் இன்னொன்று வந்து ஈசிஆர். இந்த ரெண்டில் என்ன நடந்திருக்கிறது நம்ம பின்னால் பார்ப்போம். அந்த பப்பில் அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியும் பங்குதாரர் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. இந்த போலீஸார் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது சேலம் பிரதீப்குமார் மூலமாக பெங்களூரிலிருந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை கொக்கைனை சென்னைக்கு வரவழைத்து சப்ளை செய்திருக்கிறார் பிரசாத் கும்பல். 2 நாளைக்கு ஒரு தடவை பெங்களூர்லேருந்து இந்த கொக்கைன் கடத்தி கொண்டு வர்றது காவல்துறைக்கு தெரியாமல் 2 வருஷமாக நடக்குமாங்க. அவங்க சொல்கிறது குறைச்சலா 2 வருஷம் குறைச்சலாக நடக்குமா? இதுதான் நம்ம சொல்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி இப்படி இருக்குது. குட்கா புகழ் விஜயபாஸ்கர்னு சொன்னீங்களே, நீங்கள் இப்போ இருக்கீங்களே அப்படி தான் நம்ம கேட்குறோம். அதையும் தாண்டி 2 ECR பகுதியில் உள்ள பங்களாக்களில் நடைபெறும் ரேவ் பார்ட்டிகளுக்கு கொக்கைன் சப்ளை பிஸ்னஸையும் செய்திருக்கிறார் பிரசாத். அங்குதான் ராசி நடிகர், லைவ் இசைப்புள்ளி, கலகலப்பான நடிகை என ஒரு பெரிய கூட்டமே கூடி கொண்டாடி இருக்கிறார்களாம். அதாவது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு இவங்க வீடியோலாம் போட்டாலும் வெளியில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, இது 2 வருடமாக நடந்து கொண்டிருப்பது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ ECRலாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இல்லை, இப்போல்லாம் வந்து ஈவினிங் ஆச்சுனாவே இது ஏன்னா அது வந்து என்னென்னா இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அவங்களுடைய அந்த கட்ட பஞ்சாயத்து பேசுவாங்கல்ல, அதுக்குன்னே ஒரு உணவகம் இருக்குது. அங்கே தான் அவங்க தங்குவாங்களாம். இதெல்லாம் காவல்துறைக்கு நிறையா தெரியும். ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும். அப்போ காவல்துறை அப்படிங்கிறது ஒன்று இவர்களை ஏன் விட்டுட்டு இருந்தது? எளிய மக்களையும் அப்பாவி மக்களையுமே பல்ல பிடிக்கிறார் ஒருத்தர். கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு குதிரை ஓட்டுற தொழிலாளி வந்து லாக்கப்பில் அடித்தே கொள்கிறாங்க. அப்போ இவர்கள் இந்த மாதிரி எளியவர்கள் மேல் கடுமை காட்டக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேர் ஏன் வலியவர்களிடம் கடுமை காட்டப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமா இல்லாதா? இதுக்கு தான் நம்ம திராவிட மாடலை குறை சொல்கிறோம். முதல்வரை எப்பயுமே நம்ம குறை சொல்கிறோங்கிறீங்களே, முதல்வர் தனிப்பட்ட முறையில் குறை சொல்கிறோம், உதயநிதி அவர்களை தனிப்பட்ட முறையில் குறை சொல்கிறோம். இது இப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடை வந்து நம்ம கண்டிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம சாத்தான் குளத்தில் நடைபெற்ற அந்த காவல்துறை அத்துமீறலை கண்டிக்கிறோம். அப்போ இதையும் நம்ம கண்டிக்கணும்ல. இப்போ இந்த கொக்கைன் பிரச்சனை இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையானதுக்கு என்ன காரணம்? ஒரு 250 300 கிராமு இல்லை 500 கிராம், 250 பெரிய காசு, 20-22 கோடி. அப்போ பெரிய அளவுக்கான போதை மருந்து பிடிபட்டாலும் இவ்வளோ பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிருக்காது. நடிகர் ஸ்ரீகாந்த் கைது, கிருஷ்ணாவும் மாட்டப்படுகிறார் அப்படின்னா அது பெரிய செய்தி. சாமானிய மக்களும் இதை படிக்கிறாங்க. அப்போ திமுக ஒன்று நினைக்கிறாங்க, இதை வச்சு அதிமுகவை பலவீனப்படுத்தணும். எப்படி வந்து திமுகவை இந்த போதை முறையில் போன நாடாளுமன்றத்தில் கனெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து சரியா அப்படிங்கிறத தாண்டி இதில் யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இளம் தலைவர் வந்திருக்கிறதுனால அவர் சொல்லி நிறைய பேர் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மற்றபடி இந்த நெட்வொர்க்கை பற்றி இவங்க எழுதின செய்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன் இது முக்கியமான செய்திங்கிறோம்னா, இப்போ பொதுவாக இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் இந்த நடிகர் நள்ளிரவில் நடந்த போதை பார்ட்டி, மேலிடத்தின் வாரிசு இருந்தாரா, அந்த மாப்பிள்ளை, இப்படி நிறைய சம்பவங்கள் வந்தாலும் ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறது தப்பு. ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. இப்போ ஒரு நாளிதழில் இந்த அளவுக்கு புலனாய்வு பண்ணி
அவங்க போட்டிருக்காங்கங்கும்போது சரியான சோர்ஸ். அதனால தான் இதை நம்ம படித்து காட்டுறோம். மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ் சத்யன் கொடுத்த தைரியத்தில் தான் அணிக்குள் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார் பிரசாத். ராஜ் சத்யன் அவர்கள் தான் பிரசாந்த் அவர்களை ஐடி விங்கில் வேலையே செய்யாமல் போஸ்டிங் போட்டிருக்கார். கட்சி வேலையே செய்யவில்லை என்றாலும் சென்னை புறநகர் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் பதவியை பிரசாத்துக்கு வாங்கி கொடுத்ததே ராஜ் சத்யன் தான். அவ்வளவு தூரம் தமக்கு நெருக்கமாக இருந்த பிரசாத் போதைப் பொருள் பிஸ்னஸில் ஈடுபட்டிருப்பதை எப்படி உணராமல் போனால் ராஜ் சத்யன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏற்கனவே அப்புறம் வந்து கட்சியில் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த இவர் யார் இந்த உள்ளே போனார்ல, அவர் வந்து நிறைய வந்து பிரசாத் நிறைய கடன் வாங்கியிருக்கார். டெய்லி கோடிக்கணக்கில் பணம் கொக்கைனில் கொட்டிகிட்டு இருக்கும்போது எதுக்கு அவர் கடன் வாங்குறார்? அப்போ இந்த பணம் வேறு யாருக்கோ போகுதோ, வேறு யாரோ ஒருத்தர் முதலாளியா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இன்னொன்று, ஏற்கனவே வந்து ஐடி விங் பிரச்சனையில் வந்து உங்களுக்கு தெரியும், உடனடியாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. யார்? ஐடி விங் வந்து ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு பெரிய கோபம் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க மட்டத்தில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை மோசமாக சித்தரித்து இன்றைக்கி திமுக ஐடி விங் ஒரு கார்ட்டூன் போடுது. 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு திருப்பி பதில் சொல்கிறாங்க ஐடி விங். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான், திமுக ஐடி விங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வார் ரூம், யார்? அண்ணாமலையோட வார் ரூம், அதுவும் ஸ்ட்ராங்கு. சீமான் சொல்லவே வேணாம், எல்லாமே அங்கே யூடியூப் ஃபேஸ்புக்கை கையாடுறவங்க. விஜய் கட்சியில் எல்லாமே இன்ஸ்டா, அவங்களுக்கும் காசு தேவையில்ல, அவங்களே பண்ணுவாங்க. அப்போ திமுக எல்லாமே டெவலப் ஆகியிருக்கும்போது அதிமுக இந்த ஐடி பிரச்சனையில் இன்னும் தடுமாறிட்டு. இப்போ ராஜ் சத்யன் அவர்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக இருக்கார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வெளியில் வரக்கூடிய தகவல்கள். நம்ம எடப்பாடி பழனிசாமி பற்றி சில புகழ்ந்து பேசினா கூட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி ஆகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரையும் நம்பி சொல்லுவாங்கள்ல, இப்போ வந்து வாரிசு வந்து நண்பர்களால் கெட்டு போனார் பாருங்கள், நண்பர்களால் தேவையில்லாமல் கெட்ட பேர் அப்படின்னு வீட்லேயே இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பேர், தேவையில்லாமல் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டு நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான், நடு ரோட்டை எடுத்து விட்டு கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு தான் நினைப்பார். தேவையில்லாமல் பாட்னாவுக்கு 500 ஸ்வீட் பாக்ஸ் போச்சே, இந்த கோபம் இருக்குமா இருக்காதா, இனிமேலாவது பார்த்துக்கோ தம்பி பாரு, இவங்களெல்லாம் கூடையே சேர்க்காதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே என்னென்னா, ராஜ் சத்யன் அவர்கள் வந்து என்ன வெளியில் சொல்லிட்டு இருக்காராம், எனக்கு வந்து இவரை தெரியும், யார்? மிதுன் அவர்கள் ரொம்ப பழக்கம், எடப்பாடி பையன், எடப்பாடியே ரொம்ப பழக்கம், ஏன்னா எடப்பாடி ஆஃபீஸில் தான் அதிகமாக இருப்பார். இப்போ தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அதிகமாக ஆக கட்டம் கட்டப்படுகிறாரா ராஜ் சத்யன் அப்படின்னா, இல்லைங்க கட்டம் கட்டப்படுறாரு, ஆனால் இன்னும் அவர் அங்கே தான் பவராக இருக்கார். ஏன்னா நம்புகிறாங்க உள்ள, ஏன்னா அவர் வந்து மதுரையில் இருக்க வேண்டியவர் எப்பயுமே சென்னையில் தான் இருக்கார். இன்னொன்று, ஐடி விங்குடைய செயல்பாடு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு. நீங்கள் ஒன்றும் வேணால் யூடியூப் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதிமுக ஆதரவாக எத்தனை ட்வீட்டு போடுறாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட் போட்டாருன்னா எத்தனை பேர் அதை லைக் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாலின் வந்து அப்பான் வீடியோ, அல்வா வீடியோ, இதெல்லாம் எவ்வளோ பிக்கப் ஆகிருக்கும். அதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போடுவார், கீழே ஒன்றுமே கமெண்டே இருக்காது. அப்போ ஐடி விங் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசு போடணும். இன்றைக்கி வந்து அண்ணா நகர் சிறுமி ஆரம்பித்து, ஞானசேகரன் ஆரம்பித்து, கொடி கட்டுற விஷயம் ஆரம்பித்து, வடகாட்டில் பட்டியலின மக்களுக்கு பிரச்சனையை ஆரம்பித்து, எவ்வளோ சம்பவங்கள், விவசாயிகள் வந்து குண்டாசில் போடுறது, அவங்கள தடியடி நடத்துனது, முதலமைச்சர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் திட்டத்துக்கெல்லாம் தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லி அதை செட்டிங் பண்ணுறதாகட்டும், பட்டாசு ஆலைக்கு உள்ள சிஎம் போகிறாருங்கிறாங்க, எல்லாம் ஏற்கனவே செட் பண்ணி வச்ச ஒரு ஸ்டுடியோ மாதிரி இருக்குது அந்த இடம். இப்படி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டிய அதிமுக ஐடி சோம்பி போய் கிடக்குது. இப்போ இந்த கொக்கைன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் பல விஷயங்கள் வருது. அதாவது இந்த கொக்கைன் விஷயத்தில் இன்னும் நிறைய பேர் மாட்ட போகிறாங்க. அப்படின்னா இந்த விஷயம் வேகம் எடுக்குமா அப்படின்னா இன்னொரு பயம் என்ன, நீங்கள் நிறைய பேர் மேலே தோண்டி எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா, இதை வச்சு இடி உள்ளே வந்துருச்சுன்னா இவங்க சில பேரை காப்பாற்றணும்னு நினச்சா கூட முடியாது. இடி உள்ளே வந்துருச்சுன்னா அவங்க கண்ட்ரோல் போயிடும். அந்த ஒரு பயம் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. அப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ இளைய தலைவர்கிட்ட மேட்ரு போனவுன்னா அவர் காப்பாற்ற போகிறாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எது நடந்தாலும் ஒருவேளை இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க எல்லாம் தெரியுங்க அவருக்கு, இவங்க ஃபோன் பண்ணால் இதுக்காக தான் ஃபோன் வராங்க தான் ஃபோனே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உண்டு. அப்படி எடுக்கவில்லை என்றால் மகிழ்ச்சி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடாது. அந்த வகையில் இது வரைக்கும் காவல்துறை வேகமான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்காமல் இருந்தாலும் இப்போ நடவடிக்கை எடுத்திருக்குது. அதுக்கு பாராட்டு. இனிமேல் எப்படி நடக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்ன, அதாவது விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்யூனிஸ்ட்டும் போர்க்கொடி தூக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. மதிமுக இருக்குமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனை பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் வேல்முருகன் அவருக்கும் திமுகவுமே உரசல் சரியால ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது.
அவர் வெளியில் வந்துருவாரா வரமாட்டாரா போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் கடுமையாக பேசிகிட்டு இருந்தார். அப்படி இது ஒரு நம்ம காங்கிரஸில் செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டும்தான் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார். கார்த்திக் சிதம்பரம் அதெல்லாம் ஆட்சியில் பங்கு வேணுங்கிறார். இன்னொரு அந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இணை தலைவர் ராஜேஷ் அதெல்லாம் முடியாதுங்க, எங்களுக்கு வந்து 30 சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணுங்கிறார். இப்படி எல்லாரும் ஆட்சியில் பங்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்கும்போது திமுகவுக்கு நெருக்கடி. அதை யார்கிட்ட விட்டுருக்காங்க? எப்பயும் போல் இப்போ வந்து பொருள் யார்கிட்ட இருக்குது? ஏவா வெளியிட்ட. இப்போ வந்து அதாவது திமுகவில் சொல்லுவாங்களே, இன்றைக்கி திமுகவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னு கேட்டால் ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று ஏவா வேலு. 2 பேருக்கும் பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் 2 பேரும் தான் நம்பிக்கை நட்சத்திரம். எப்படி இன்றைக்கும் வந்து ரெண்டு மிக முக்கியமான துறையாக அந்த அமைச்சர் கையெழுத்து மட்டும் தான் போடுறாரு. டெண்டர்லாம் அண்ணன் தான் பார்த்துட்ருக்கார். கோயம்புத்தூரில் களை கட்டிகிட்டு இருக்குது. என்னென்னா இப்போ டெல்லியில் பேசிட்டேனே, எனக்கு வந்து வக்கீல்கிட்ட பேசிட்டேன், எப்படியும் அந்த விஷயத்தை உடைச்சிடலாம், எது இடியோடைய விஷயத்தை உடைச்சிடலாம், மீண்டும் முதலமைச்சர் அந்த மீண்டும் எனக்கு அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துரும்னேன்னு சொல்லியிருக்காராம். அது முதலமைச்சர் சொன்னார், வேணாம்பா அமைச்சர்லாம் வேணாம், இப்போ இருக்கிற மாதிரியே நீ அதிகாரமே இல்லாட்டினா கூட எல்லா விஷயத்தையும் நீ தான் கவனிக்கிற, அமைச்சருங்கிற பேர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி அமைச்சருடைய வேலைலாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க, வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்கள் தான், திமுகவுடைய குடும்ப வரவு செலவு கணக்குகளை பார்க்கக்கூடிய வேலையில் இன்றைக்கி அவர் இருக்கிறார். கரூருடைய முன்னாள் அமைச்சருக்கு இவ்வளோ பவரானா திமுக எல்லாருக்கும் ஒரே இது, என்னங்க அது வந்தார் டக்குன்னு எங்கேயோ போனார், பதவி விட்டு போனதுக்கப்புறமும் இவரை இந்த அளவுக்கு நம்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற பேச்சு தான். அதுக்கு காரணம் என்ன? 10 ரூபா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா 10 ரூபா 10 காசு வந்தால் கூட, ஆனால் 10 ரூபா 10 காசு வந்துருச்சுண்ணே அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மற்றவங்க 10 ரூபா 10 காசு வந்தால் 10 ரூபா 10 காசு வந்ததுன்னா செலவே இல்லை, 10 ரூபா வந்ததே கூட சொல்ல மாட்டாங்க. இங்கே அவர் அப்படி இல்லை, என்ன இருக்கோ அப்படியே சொல்லிடுவார். அப்போ யார் அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் யாரை ரசிப்பார்? துரைமுருகனை ஒரு மாநாடு போட சொன்னால், நாங்கள் எங்கள் மாநாடு போடுறது ரொம்ப கஷ்டம் தம்பி அப்படிம்பாரு. அதே நம்ம செந்தில் பாலாஜி கூப்பிட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாநாடு போடணுன்னா, ஆனால் ஒரு மாநாடு என்ன 2 மாநாடு போடுறேனே. செந்தில் பாலாஜி ஒரு 10 தொகுதி பார்த்துக்கிறவன், எதுக்கு நான் 10 தொகுதி, நான் 50 தொகுதி பார்த்துக்கிறேனே. அப்போ ஸ்டாலின் யாரை விரும்புவார்? ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு ஜெயலலிதா அம்மா ஆட்சிலையும் ஒருத்தர் பவராக இருக்கார், டிடிவி தினகரன்ட்டையும் பவராக இருக்கார். அப்போ ஒரு மதிமுகங்கிற கட்சியிலேருந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார் ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு விதமான அவருடைய இயல்பு, உழைப்பு எல்லாம் இருக்குது. அந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையோட நெருக்கத்தை சம்பாரிச்சிருவார். நீங்கள் உதயநிதி அவர்களிலிருந்து ஸ்டாலின் அவர்களிருந்து கிச்சன் கேபினெட் முழுக்க அவருக்கு ஒன்றுன்னு ஒரு குடும்பமே இதுக்கு போச்சா இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு. நள்ளிரவு 2 மணிக்கு உதயநிதி அவர்கள் போகிறாருங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். உதயநிதி அவர்களை பற்றி பேச்சு என்ன, சரியான டைமுக்கு போக மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிற நேரத்தில் உதயநிதி கிளம்பி போகிறார். அப்போ செந்தில் பாலாஜியுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குது? உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அமைச்சருக்குரிய பதவி, ஒரு அமைச்சர் வந்து அவரே ஒரு அமைச்சரே சொல்கிறாராம், கையெழுத்து போடுற மிஷினா நான், ஏன்பா கையெழுத்து மட்டும்தான் நீங்கள் போடணும், டெண்டர்லாம் அவர் முடிவு பண்ணிக்குவார். டெண்டர் அவர் முடிவு பண்ணுறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்டிருந்து வரக்கூடிய பசைகளையும் அவர் தான், இப்போ ஸ்வீட் பாக்ஸை அவர் தான் வந்து முடிவு பண்ணுவார். அந்த ஸ்வீட் பாக்ஸில் போக வேண்டிய இடம் அதுதான். இந்த ஸ்வீட் பாக்ஸுகள் எந்தெந்த ஊருக்கு போகணும், எத்தனை போகணும், எப்படி போகணும் முழுக்க பண்ணுறதே அவர் தான். 2 துறையை கவனிச்சுட்டு இருந்தவர் இன்றைக்கி ஒட்டுமொத்த அமைச்சருடைய கலெக்ஷனை கவனிக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு முக்கியம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது? அப்போ அவருக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்தை துரைமுருகனோ பொன்முடியோ நேருவோ எப்படி பார்ப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ என்ன சிக்கல்? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஏவா வேலுகிட்ட தான் கூட்டணி கட்சியை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு கொடுத்துரு. ஏன்னா சமாளித்து கூட்டு வந்துடுவார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது பொருள்கிட்ட தான் சேரும். திருமாவளவன்ட்ட ஏற்கனவே பேசி பார்த்து திருமாவளவன் இல்லைல்ல, ஏற்கனவே இப்போ தான் அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். 8 எம்எல்ஏ வந்தால் தான் அங்கீகாரம் நிலைக்கும். 8 எம்எல்ஏனா குறைஞ்சது 12 சீட்டில் நாங்கள் நிற்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் முதல்ல மாதிரிலாம் சீட்டு கொடுத்தீங்கன்னா ஒத்து வராது. நீங்கள் எங்களுடைய தகுதி 8 சீட்டுக்கு நாங்கள் கேட்குறோம், 12 சீட்டுங்கிற மாதிரி 8 சீட்டோ 12 சீட்டோ நினைக்கிறீங்க. ஆனால் எங்களுடைய நினைப்பு 234 தொகுதியிலையும் எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய வலிமை அந்தளவுக்கு இருக்குது, ஏதோ வேறு எங்கேயுமே வக்கு இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கலைங்கிற லெவலுக்கு இப்போ திருமாவளவன் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நாள் அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ திருமாவளவன் பழைய விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டார். ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கீகாரம் முக்கியம், அதனால தான் வைக்கவும் கேட்குறாரு, அங்கீகாரம் முக்கியங்கிறாங்க. அப்போ 8 சீட்டு 12 சீட்டு கேட்குறாங்க. அவங்க 12 சீட்டு இன்றைக்கி திமுகவில் கொடுக்க முடியுமா? அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே சண்முகம் ஆரம்பிச்சிட்டார். இல்லைங்க, போன தேர்தலில் நின்னாங்க, இந்த தேர்தல் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஏன் பாஜகன்னு எவ்வளோ நாள் தான் பேசிகிட்டே இருப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்,
விட்டு கொடுத்தா என்னங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார். போன தேர்தல் இன்னொன்று நம்ம கம்யூனிஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கோம். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் தனியாக நின்ன வரலாறுலாம் உண்டு. அவங்க ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக நிற்க மாட்டாங்க. இந்தியா முழுக்க இப்போ கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 81 இந்தியா முழுக்க. அதை அதிகப்படுத்தணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். வரக்கூடிய நாட்களில் அதை அதிகப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஹைகமாண்ட் ஆர்டர் போட்டுருச்சு. அதையும் தாண்டி உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல்லில் நடந்த பஞ்சாயத்து. திண்டுக்கல்லில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சங்கிகளுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் சண்டை. பிஜேபின்னா என்ன பண்ணும், கூட்டணி கட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் உத்தவ் தாக்கரேக்கும் ஏக்நாத் ஷிண்டேக்கும் சின்ன போட்டி வரும்போது ஏக்நாத் ஷிண்டேக்கு சின்னத்தை கொடுக்குறாங்க. அஜித் பவாருக்கும் சரத்பவாருக்கும் சண்டை வரும்போது அஜித் பவாருக்கு கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம். திமுக என்ன பண்ணியிருக்கணும், ஏங்க நீங்கள் நேரடியாக எதுக்குறீங்க சங்கிகளுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் சண்டை, கம்யூனிஸ்ட் ஆளும் தூக்கி உள்ளே போட்டிங்க. பாலபாரதி அவர்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து போராடி கொஞ்சம் யோசனை பாருங்க. பாலபாரதி அவர்கள் போய் சண்முகத்தை என்ன சொல்லியிருப்பாங்க, தொடர் வேணாங்க கூட்டணி முடிச்சிருங்க தொடர், ரொம்ப ஓவராக அவங்க ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இது முதலமைச்சருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருக்கே தெரியாது. நீ கேட்கலாம் முதலமைச்சருக்கு எப்படிங்க தெரியாமல் இருக்கும்? ஆமாம், ஒரு நாளைக்கு 3 தடவை டிஎஸ்ஆர் கொண்டு போய் கொடுப்பாங்க. யார்கிட்ட? சிஎம்கிட்ட. காலையில் 8 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு, நைட் 8 மணிக்கு உளவுத்துறை போய் கொடுக்கணும். இப்போ சமீபத்தில் ஏடிஜிபி அவர்கள் அரெஸ்டான மேட்டரே சிஎம்கிட்ட கொடுக்கலையே. அதனால தானே ஒரு கோவம் வருது. நீங்கள் கேட்கலாம் கோவம் வந்து என்ன பண்ணாருன்னா ஒன்றும் பண்ணாதனால இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிஎம் தானே அவ்வளோதான். இப்போ சிஎம் அவர்கள்ட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும், பயம் இருக்கணும். ஜெயலலிதாமாவிடம் இருந்தது பயம், தொலைச்சி எடுத்துருவாங்கன்ட்டு. ஜெயலலிதாமா அவர்கள் இருக்கும்போது நடந்த சம்பவங்கள்லாம் ஒவ்வொன்றும் கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பந்தாடிடுவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை. கலைஞர் அவர்கள்ட்ட இருந்தது விசுவாசம். ஆனால் இன்றைக்கி விசுவாசமும் இல்லை, பயமும் இல்லை. ஏதோ கவர்மெண்ட் ஓடுது, அதான் நிலைமை. அப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து சீட்டு கேட்குறாங்க, கொடுக்கணும். கொங்கு ஈஸ்வரன் சீட்டு கேட்பார், கொடுக்கணும். வேல்முருகன் கேட்பார். இதெல்லாம் பார்த்துட்டு ஜவாஹிருல்லாவும் நம்ம நம்ம கமலஹாசன் இவங்க எல்லாம் வந்து திமுக சின்னத்தில் போட்டிடுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி 1-2 சீட்டுக்கு ஒத்துக்குவாங்களா? அப்போ கூட்டி கழித்து பார்த்தா போன தடவை திமுக 173 சீட்டில் நின்னாங்க. இந்த தடவை 123 சீட்டில் நிற்க முடியுமா? இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்பெலாம் பார்த்தா தொங்கு சட்டசபை அமையுங்கிறாங்க. அப்போ நம்ம அதிக எண்ணிக்கையில் நிற்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல போன தடவைக்கு முந்தின 2016 61 சீட் கொடுத்தாங்க, 8 தான் ஜெயித்தாங்க. இப்போ திமுக என்ன சொன்னிச்சு, நாங்கள் ஒழுங்காக நிறையா சீட்டில் நின்றுருந்தோம்னா நாங்கள் முதலமைச்சர் ஆகிருப்போம், தேவையில்லாமல் இவங்களுக்கு கொடுத்து தான் நாங்கள் வந்து இது கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் போன தடவை 25 கொடுத்தாங்க. இப்போ அதே 25 வேணாம், எங்களுக்கு 40 வேணுங்கிறாங்க. 40 இல்லாட்டினாலும் ஒரு 30 கேட்பாங்க. சரி 30 இல்லை 25 கொடுத்தாங்க. 25 ஒத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். காங்கிரஸ் ஒத்துக்குவாங்க நினைக்கிறேன். ஆனால் விசிகாவும் இவங்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா? கூட்டணியில் இருக்கும்போதே மதிமுகலேருந்து நீங்கள் ஆள் தூக்குறீங்க. அப்போ மதிமுக வெளியே அனுப்பணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி அவங்களும் வெளியில் போகிற தயாராகிட்டாங்க. அப்போ கூட்டணியிலேருந்து ஒரு செங்கல் உருவுனா மற்ற செங்கல்லாம் ஆடாமல் இருக்குமாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்போ திமுகவுக்கு இதெல்லாம் கட்டி காக்க வேண்டியது ஏவா வேலு. இப்போ ஏவா வேலு அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கொடுத்ததோட திருப்தி அடைவாங்களான்னா இப்போ இருக்க நிலைமையில் அடைய மாட்டாங்க. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு தகவல். இதை வந்து எப்படி திமுக சமாளிக்க போகுதுன்னு தெரில. திமுக வந்து கூட்டணி பலம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் நீ வரக்கூடிய நாட்களில் இதில் வந்து ஐயா ராமதாஸ் வந்தாருன்னா எங்கே சீட் கொடுக்குறது? இப்போ எல்லோரும் சொன்னாங்கல்ல, நம்ம சொன்னோம்ல, ஐயா ராமதாஸ்க்கு எத்தனை சீட் கொடுப்பீங்க? போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி போன தடவை 25 சீட்டு கொடுத்தாங்க அதிமுகவில். திமுகலேருந்து எத்தனை சீட் கொடுப்பாங்க? அப்போ இந்த சங்கடங்கள்லாம் இன்றைக்கி திமுக இருக்குது. இப்போ ஒரு கட்சி வெளியில் போனால் தான் இன்னொரு கட்சிக்கு சீட்டே தர முடியும் இன்றைக்கி திமுகவோட நிலைமை. இல்லைன்னா திமுக கம்மி சீட்டில் நிற்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய தேர்தல் இதுவரை நடந்த தேர்தலை விட வாழ்வாசாவா போராட்டம். ஏன் 10 வருடம் ஆட்சியை பிடிச்ச அதிமுகவை தள்ளிட்டு திமுக வரும்போதே பெருசாக 200 சீட்டில் ஜெயிக்கல. அப்போ வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய இளைய உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும். முதல்வராக்க வேண்டும்னா அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. குடும்பத்தை யாரும் எதிர்த்து பேச முடியாது. அப்போ நம்ம வைக்கிறது தான் சட்டம். கனிமொழி அவர்கள் பின்னால் பிஜேபியாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்குது. 22 எம்பிக்கள் இருக்காங்க போது பெரிய பவர். அடுத்து நம்ம வந்துட்டோம்னா கட்சியில் நம்ம யார் வேணாமோ அவங்களெல்லாம் தூக்கி போடலாம். இப்போ வந்து துரைமுருகன்ட்டு பதவி பிடுங்கிறது ஸ்டாலினுக்கு கஷ்டம். தேர்தல் முடிஞ்சோடனே பிஜேபி திமுக கொஞ்சம் மெஜாரிட்டி கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சீனியர் அமைச்சர்கள் துரைமுருகனுக்கோ இல்லை இப்போ நேருக்கு அவர்களுக்கோ ஒரு இலாக்கா கொடுக்காம ஒன்றும் இல்லாத இலாக்கா கொடுத்தா நேரு அவளை என்ன பண்ண முடியும்? பதவி இருக்குது சார், பவர் கொண்டு வருவார் ஸ்டாலின். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உதயநிதியை கொண்டு வந்தால் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பவருக்காக அவங்க இருந்தே ஆகணும். ஏதாவது பேசிங்கன்னா இருக்கிற பதவியை பிடிங்கிடும். அப்போ அவங்களுடைய பவர் குறைக்கப்படலாம். இதான் திமுக நினைக்குது.
இப்போ திமுக இருக்க அமைச்சர்களே என்ன நினைக்கிறாங்க, வரக்கூடிய தேர்தலில் திமுக மெஜாரிட்டியாக ஜெயிச்சா நமக்கு ஆபத்து, பிடிச்சி சகட்டு மேனிக்கும் வாரிசு ஆட்கள் வந்து எரிவாங்க, நம்மளால் தாங்க முடியாது. அப்போ வரக்கூடிய நாட்கள் திமுகவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. தோற்று போயிட்டோம்னா முடிஞ்சு கட்சி. தோற்று போயிட்டால் இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி அரசியலாம் பண்ணுவார்னு நினைக்க மாட்டாங்க. உதயநிதி பண்ணுவாராங்கிறது அவருடைய கடந்த கால செயல்பாட்டிலேருந்தே நமக்கு தெரியும். செயல்படுவாரா இல்லையான்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போ கனிமொழி அவர்கள் உள்ளே வரும்போது சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் திமுக இந்த ஒரு அச்சத்தோடு பார்க்குது. வரக்கூடிய தேர்தல் எப்படியாவது ஜெயிக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க சார், ரொம்ப சொல்லணும்ல, 100 தொகுதிகள் 120 தொகுதிகள் 100 கோடி 100 கோடி செலவு பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி திமுக இறங்கியிருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய அந்த அந்த வீரியத்தை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம சொல்கிறோம், துரைமுருகன் ஒதுக்கப்படுகிறார், டிஆர் பாலு அந்த இடத்துக்கு வராங்க. கனிமொழிக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கனிமொழிக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கனிமொழி கொடுத்துட்டா அது தன்னுடைய மகனுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலுங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். சரி, விஜய் பார்த்து இப்போ என்ன உங்களுக்கு கோவம்? விஜயும், அதாவது விஜயா ஸ்டாலினான்னு பார்த்தா ஸ்டாலின் நிற்பார், விஜயா உதயநிதியான்னு பார்த்தா விஜய் வருவார். அப்போ இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்கள் பின்னால் கட்சி இருக்குது, விஜய் அவர்கள் சுயம்புவாக அவரே ஒரு கட்சியை தொடக்கிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 60 வருஷ கட்சியை வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் வரதுக்கும் புதுசாக ஒருத்தர் கட்சி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 60 வருஷ கட்சியை வந்து இன்றைக்கி உதயநிதி டெவலப் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாராங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அப்போ 2 பேர் வரும்போது இன்றைக்கி பெரும்பான்மையாக ஒரு மாஸ் ஹீரோ, இன்னொன்று உதயநிதியாக விஜயான்னு வரும்போது விஜய் வருவாருங்கிறனால தான் உதயநிதி விஜயை வந்து யார் யார் அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் பெரிய பதவி. ஒன்று வேணால் சமீபத்தில் டிவிகேலேருந்து ஒரு பொண்ணு வந்து போகிறாங்க, அவருக்கு நம்ம பேர் வந்து புஷி ஆனதுக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி போகிறாங்க. அவங்க அவ்வளோ பெரிய ஒரு பேச்சாற்றலோ எடுத்தாற்றலோ கூட இல்லை, போகிறாங்க திமுகவில். உடனே போகிறாங்க, உடனே திமுகவில் போய் அவங்க வந்து உதயநிதி அவர்களை சந்திக்கிறாங்க, ஃபோட்டோ வருது. பார்க்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் என்ன நினைப்பாங்க, என்னப்பா காலங்காலமாக கட்சியில் இருக்கோம், அறிவாலயத்தை தான் பார்த்துருக்கோம், உள்ளே யாரையுமே பார்த்ததில்லை, யாருங்க அவங்க இப்போ தான் புதுசாக வந்தாங்க டக்குன்னு போயிட்டாங்க. இல்லை சார் விஜயை கேவலமாக திட்டினாங்க. ஓ இல்லை சார், ஏற்கனவே திமுகவை திட்டியிருக்காங்களே, திமுகவை திட்டினது போன வாரம், இந்த வாரம் விஜயை திட்டியிருக்காங்க. ஓ அப்போ ஸ்ட்ரெயிட்டாக உதயநிதி அவர்களை பார்க்க வைக்கிறாங்கன்னா அப்போ திமுகவுடைய இது திமுகவில் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது நடக்குமா? அப்போ திமுககாரங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக நிர்வாகிகளை போய் கேளுங்க, ஊரில் திமுக நிர்வாகிகளை கேளுங்க, திமுககாரர்களுக்கு மரியாதை இருக்கான்னு கேளுங்க. அதிமுககாரங்களுக்கு மரியாதை இருக்குது, பிஜேபிக்காரங்களுக்கு மரியாதை இருக்குது, திமுககாரர்களுக்கு மரியாதை. உண்மை எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் திமுகவுடைய அவ்வளவு வெறியர். அறிவாலயத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது 1980 நினைக்கிறேன், இப்போ இறந்துட்டார். 1980 வரும்போது அறிவாலய வாசலில் கீழே வந்து கும்பிட்டு போவார் அவர். கலைஞர்லாம் அவர் பார்த்தது கூட இல்லை. ஆனாலும் அந்த அறிவாலயம் வந்து திமுக மேலே வெறியர். அப்படி எவ்வளோ பேர் இன்றைக்கி இருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன நினைப்பாங்க, யாருப்பா இந்த பொண்ணு டக்குன்னு விஜய் கட்சியிலேருந்து வந்து விஜயை திட்டுச்சு, உடனே துணை முதல்வரே பார்க்குறாரு, இது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ திமுகவுடைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறுதை பார்க்குறோமா? உதயநிதி அவர்கள் சேலத்துக்கு போகிறாரு, முதல் மாவட்ட செயலாளர் தான் வரவேற்கணும், முதல் மாலை அங்கே இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் பிரபு போடுறாரு. அப்போவே உதயநிதி கண்டிக்கணும், ஏங்க மாவட்ட செயலாளர் தான் பண்ணாத தம்பின்னு. இவர் மேடையில் போய் உதயநிதி என்ன பேசுகிறாரு, பிரபு அவர்கள் மாலை அணிவித்தார், நீங்கள் வந்து இணக்கமாக பணியாற்ற வேண்டும், இதே போல் மற்ற இளைஞரணி தலைவர்களும் யாருக்கும் பயப்படாமல் இருக்க வேண்டுங்கிறாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாரு, மாவட்ட செயலாளர்கிட்ட பயப்படாமல் இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க ஒன்றும் புரியலையே. அவர் பிரபுவுக்கு இருக்கக்கூடிய தைரியம் வேறு யாருக்கு இருக்கும்? இதெல்லாம் வந்து ஏன்னா இயற்கையிலேயே வந்து இந்த இந்த ஸ்ட்ரக்சர்னா என்ன, இதெல்லாம் தெரியாமல் கரெக்டாக வந்து ஈஸியான சொகுசான ஒரு பொறுப்பு வந்துட்டால் இப்படி தான் இருக்கும். திமுக வந்துருச்சு நம்ம என்ன பண்ணணும் இருக்க முடியாதுங்க, ஆளுங்கட்சிங்க. இன்னொன்று வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். துரைமுருகன் கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒரே தொகுதியில் எம்எல்ஏ, எத்தனை பேருடைய வாய்ப்பை பறித்திருப்பார் கொஞ்சம் யோசனை பாருங்கள். எத்தனை வருஷமாக ஒரு மினிஸ்டராக இருக்காருங்க, எப்போ வந்தாலும் ஒரு மினிஸ்டர். திமுகவில் ஏடிஎம்கேக்கும் திமுக என்ன வித்தியாசம்? திமுகவில் சொல்லிடலாம், நேரு அவர்கள், ஐ பெரியசாமி அவர்கள், பொன்முடி அவர்கள், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதிமுகவில் சொல்லவே முடியாது. யாருங்க அறநிலைத்துறை அமைச்சர் யாருங்க, போன வாரமா இந்த வாரமானு கேட்போம். ஏன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சாதாரண தொண்டரையும் நிற்க வச்சு ஜெயிக்கக்கூடிய கட்சி திமுக. இங்கே அப்படி இல்லை, எல்லாம் குறுநில மன்னர்கள். இவங்களை நீங்கள் அந்த அளவுக்கு ஈஸியாக அசைக்க முடியாது. அது வந்து மைனஸும் உண்டு ப்ளஸும் உண்டு. இதான் திமுக அதிமுகவோட ஸ்ட்ரக்சர். இப்போ திமுக தலைமை என்ன நினைக்குது, பழைய ஆட்கள் தேவையில்லை, ஏன் பையனுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க. இப்போ முதலமைச்சரை ஏன் துரைமுருகனை கழட்டி விட்றாரு, ரொம்ப சீனியரு. அதாவது வந்து துரைமுருகனை ஸ்டாலின் வந்து அன்கிள்னு கூப்பிட்டுருப்பாரு. இப்போ அவரை வந்து எப்படி போட்ட நீங்கள் காசு வாங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க அவரை? இப்போ சத்தம் போடாமல் அவர்கிட்ட வந்து பதவியை பிடுங்கணும். அதனால தான் இப்போ டிஆர் போட போகிறது. ஏன்னா இன்றைக்கி தங்கச்சியை போட்டால் சிக்கல்.
ஏன்னா பையனுக்கு த்ரெட்டனிங்காக வந்துடுவாங்க. அதனால் அவர் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ துரைமுருகன் அவர்களோ பொன்முடி அவர்களோ மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தடவையும் வந்து திமுக வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ மனசில் என்ன நினைப்பாங்க? எங்கள் பசங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் டெல்லிக்கு ஓடுறோம், உங்கள் பையனுக்கு ஒன்றா நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறீங்க, ஒரு கண்டன அறிக்கை கூட வர மாட்டேங்க. 5 கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜி தியாகிங்கிறீங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? சார், எப்பயுமே நீங்கள் வெளியில் வந்து கூட்டணி போலாம் எல்லாம் சேர்ந்து போருக்கு போகிறீங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க உற்சாகமாக இருக்கணும். கூட இருக்கவங்களே ஜெயிக்கவே கூடாதுப்பா, இந்த குடும்பம் மட்டும் நல்லா இருக்குதுன்னு நினச்சா எப்படி ஜெயிப்பீங்க? யார் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வந்து ஹைபேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் நிறுவனம், சுனில், உளவுத்துறை, ராபின், இத்தனை இருக்குது. இவங்கெல்லாம் காசுக்காக வேலை செய்கிறவங்க. நிர்வாகிகள் உள்ள மனசில் என்ன இருக்கும்? என்னப்பா விஜய் கட்சியிலேருந்து ஒரு பொண்ணு வந்தது, டக்குன்னு உதயநிதி ஸ்டாலினை பார்க்குது. ஏற்கனவே கலைஞரையும் ஸ்டாலினையும் திட்டினவங்கப்பா அவங்க. ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் சீமான் கட்சியில் இருக்கும்போது தலைவரையே திட்டினவங்கப்பா. இன்றைக்கி என்னடா அவர் பெரிய போஸ்ட் மாணவணியில் இருக்கார். எப்படி? அப்போ திமுக திட்டினவங்களுக்கு தான் போஸ்டிங்கா? இந்த பக்கம் பார்த்தா ஏவா வேடு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். துரைமுருகன் இருக்க பதவி தூக்கி ரகுபதி கொடுக்குறீங்க. அதிமுகலேருந்து வந்த ரகுபதிக்கு பதவியா? காலங்காலமாக திமுக வந்த துரைமுருகன் அப்படியே இருக்கார். செந்தில் பாலாஜி தியாகி ஆகிட்டார், பொன்முடிக்கு பதவி போச்சு. கரெக்டுங்களா? என்ன யோசிப்பார் அவர்? செந்தில் பாலாஜி பதவி போனதுக்கு அப்புறமும் அவர் பல வேலைகளை கவனிச்சுட்ருக்கார். அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக அவர்கிட்ட தான் போகுது. அப்போ பொன்முடி என்ன நினைப்பார்? நான் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு யோசிக்க மாட்டாரா? எனக்கும் சீட் இல்லை, என் பையனுக்கும் சீட் இல்லை, யோசிக்க மாட்டாரா? அப்போ வரக்கூடிய நாட்களில் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும். எடப்பாடி பழனிசாமி எந்த நம்பிக்கையில் இருக்காரு? திமுகவில் உட்கட்சி பூசல் இருக்குது. முன்னாள் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குள்ளேயே பெரிய புகைச்சல் இருக்குது. வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். இப்போவே பிஜேபிகிட்ட சில பேர் ஐக்கியமாயிட்டாங்கிறது மேலே இருக்கவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும். அதனால் இந்த பிரச்சனை பெரிதாகி கொண்டே வருகிறது. அப்போ கூட்டணி பிரச்சனை ஒரு பக்கம், நிர்வாகிகள் பிரச்சனை ஒரு பக்கம். இந்த 2 பிரச்சனையை மீறி எப்படி திமுக டெவலப் ஆகும்? வரக்கூடிய தேர்தலில் இப்போ மாப்பிள்ளையுடைய பென் நிறுவனம் வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை யார் நல்லா இருக்காங்க, யார் செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லி அவங்களெல்லாம் நீக்கிட்டு புதுசாக ஒருத்தரை போடணும். இப்போ வந்து அறிவுறுத்தல் என்ன? தொகுதியில் யார் பணம் அதிகமாக வச்சுருக்கா, அந்த சமுதாயமாக இருக்கணும், பணம் அதிகமாக வச்சுருக்கணும், அந்த மாதிரி லிஸ்ட்டை 3 பேர் அனுப்பிவிடுங்கிறாங்க. இப்போ ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கவங்க லிஸ்ட்டையும் அந்த ஏரியாவிலையும் அனுப்பிட சொன்னாங்கன்னா அப்போ எம்எல்ஏக்கு கிடைக்குமா கிடைக்காதா சீட்டு? எம்எல்ஏ கிடைக்காத சீட் அப்படின்னா கலைஞர் அவர்கள் காலத்தில் வந்து நீங்கள் போப்பா அப்படின்னா அப்போவே புலம்புவாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் வந்து இல்லை நான் வந்து பதவி விட்டு விளைவிக்கிறேன். இப்போ கம்யூனிஸ்ட்டில் வந்து பாலபாரத்தில் 2 தடவைக்கு மேலே எம்எல்ஏ வரணும், 3வது சீட் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கே நான் ஏன் விலகணும், நான் அப்போ சுயேட்சா போட்டிடுவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடந்தது? திமுகவும் கூட்டணி கட்சியும் சேர்ந்து போட்டியிடுது. நிறைய இடத்துல வந்து விசிகாவுடைய சேர்மன் பதவியை திமுக வந்துருச்சு. முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்கிறார் விட்டு கொடுங்கப்பான்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒன்று வேணாங்க. இப்போ மேயர் திருநெல்வேலியில் மேயர் என்ன நடந்தது? முதலமைச்சர் ஒரு கேண்டிடேட் போடுறாரு, அவர் எடுத்து திமுகலேருந்து பவுண்டராஜ்னு ஒருத்தர் நிற்கிறார். இந்த பக்கம் பார்த்தா கோயம்புத்தூர் மேயரை பார்த்துறதுக்குள்ள அக்கப்போர் ஆகிடுச்சு. காஞ்சிபுரத்தில் மேயர் பிரச்சனை, தென்காசியில் பிரச்சனை. இப்போ தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக கவுன்சிலருக்குள்ளேயே அடித்தடி, பாகம் பிரிக்கிறதுல. சென்னையில் இருக்கக்கூடிய மேயருக்கும் ஒரு அமைச்சருக்கும் சண்டை, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களுக்குள்ளேயே சண்டை. ஆர்டி சேகருக்கும் சேகர் பாபுக்கும் 7ஆம் பொருத்தம், சேகர் பாபுக்கும் நம்ம மாசுவுக்கும் அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை டெண்டர் எடுக்கிறதுல அது ஒரு பிரச்சனை. 3 அமைச்சர்கள் எனக்கு இது வேணும், அதுக்கு இது வேணும்னு கேட்கறதுனால அது அப்படியே நிற்குது. இப்போ கிளாம்பாக்கத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த அவலங்கள் நம்ம பார்த்தோம். பஸ்ஸே வராமல் புலம்பி தீத்துட்டு போகிறாங்க மக்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய திமுக ஓட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பஸ்ஸு வராமங்க நின்னா திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது யார் பார்க்கணும்? அதிகாரிகள் பார்க்கணும். இது யார் வந்து மானிட்டர் பண்ணணும்? சிஎம் மானிட்டர் பண்ணணும். சிஎம் இதை பற்றி இது எதுவும் தெரியாது. அப்போ இந்த அளவுக்கு சீரியஸாக போகும்போது கிரவுண்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் வேணாம். பிரகாஷ்னு ஒருத்தர் இப்போ வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக சிஎம்டியாக போட்டிருக்காங்க. போன தடவை அவர் வந்து மாநகராட்சியில் தான் இருந்தார். எடப்பாடி பிறகு நல்ல பெரிய போஸ்ட்டில் இருந்தார். இப்பவும் பெரிய போஸ்ட். அப்போ அதிகாரிகள் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் பதவியில் இருக்கக்கூடியவங்க கூட அடுத்து அதிமுக வந்தால் அவங்க அங்கே போய் சேர்ந்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மாட்டிட்டு முழிக்கிறது யார்? ஸ்டாலின் தான். அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமானா அவர் ஒரு கனவுல இருக்கார். கண்டிப்பாக நம்ம எப்பயுமே ஒரு நிமிஷங்க, எப்பயுமே தினந்தோறுமே நம்ம 200 ஜெயிப்போம், இதையே சிந்திச்சு கொண்டு இருந்தாங்கன்னா சரியே வராது. இப்போ சிஎம் சொல்கிறார்ல நிரந்தரமானது திமுக ஆட்சிங்கிறாருல, அதெல்லாம் என்னன்னு புரியல. இதெல்லாம் பகுத்தறிவாக இருக்கவங்க சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது என்ன?
திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பது பிஜேபி. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். மோடி மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களால் இந்த அளவுக்கு ஆட்சி பண்ணியிருக்கு. எதை கேட்டாலும் மோடி, ஃபண்டு கொடுக்கலனாலும் மோடி, மத பிரச்சனையை கிளப்பக்கூடிய மோடி, எல்லாத்துக்கும் மோடி. அப்போ மோடிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு இவங்க தன்னுடைய தவறுகளை எல்லாத்தையும் மறைக்க பார்க்குறாங்க. இப்போ என்ன சிக்கலாகுது? ஸ்டாலின் டெல்லி போனது அவருடைய இமேஜுக்கு சற்று அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த பெரிய இமேஜ் டமால் ஆயிடுச்சு. இப்போ திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள் கூட இதை பேச முடியல. என்ன பேசுவாங்க இதை? இன்னொரு பக்கம் பார்த்தா சன் டிவி மாறன் பிரச்சனை, அதெல்லாம் இன்னுமே வரக்கூடிய 8 மாதங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பல விஷயங்கள் வரும். அமித்ஷா அநேகமாக 7ஆம் தேதி வரை எடப்பாடி போய் பார்க்க போகிறாரு. இப்போ அங்கே என்ன பிரச்சனை? நம்ம காலையில் ஏற்கனவே பேசிட்டோம். எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை முறிச்சிடுவார், ஏன்னா பிஜேபிக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு திமுக ஒரு விஷயத்தை சொல்லிச்சு. நம்ம தொடர்ந்து சொன்னோம், பிஜேபியும் அதிமுக கூட்டணி முறிய அமித்ஷா விட மாட்டார். இவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா தென் மாவட்டத்தில் அவங்களுக்கு ஆதரவு பெருகும். அதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போன தடவை தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு ஓட் பேங்க் முக்கோணத்தூர் ஓட்டு போச்சு. இந்த தடவை அது வரும். எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் அமித்ஷா வராரு. உள்ள நயினார் நாகேந்திரன் போட்டதெல்லாம் ஒரு கால்குலேஷன். திமுக கடுமையான விளைவுகளை சந்திக்க என்னோட வரக்கூடிய தேர்தல் அவ்வளோதான் ஈஸி இல்லை சார். போன தடவை 10 வருஷம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக 70+ வாங்குறாங்க. இந்த தடவை அதே கூட்டணி தான். விஜய் வெளியில் நிற்கிறாரா, உள்ளே போகிறாருன்னு தெரில. ஏன் இது வரைக்கும் அவங்க முடிவே சொல்ல, இன்னும் களத்திலேயே இறங்கலை. அவங்க களத்தில் இறங்கி அவங்க நடைபயணம் போகணுன்னுலாம் சொல்கிறாங்க. போனால் யார் ஓட்டை பிரிக்க போகிறாங்க? திமுக ஆதரவாக. ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறோம், திமுக ஓட்டையும் பிரிப்பார், அது எல்லா ஓட்டையும் பிரிப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நிலவரம் இன்றைக்கி இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? இடி ஜூலை மாதம் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட போகுது. அப்போ இனிமேல் காட்சியே மாறும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்னங்க பேச்சு? ரத்தீஷ் யார், ஆகாஷ் பாஸ்கரன் யார், விக்ரம் ஜூஜு யார், இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தோமா இல்லையா? யார் சார் இவங்கெல்லாம் இவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்காங்க? ஐயோ உச்சநீதிமன்றம் இவங்க யாரையுமே தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு எவ்வளோ பேர் கோவப்பட்டாங்க தெரியுமா? அப்போ இப்போ கொஞ்சம் மறைஞ்சிருக்குது. இப்போ மறுபடியும் அந்த ஜூலை மாதத்துலேருந்து அந்த வழக்கு வேகம் எடுக்கும்போது, இடி இன்னும் பல தகவல்களை கொடுக்கும்போது, பாருங்கள் மணலில் இத்தனை கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு மணலில் சிபிஐ உள்ளே வந்துருச்சு. இப்போ இடி 39,000 கோடி அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு டாஸ்மார்க்கில். இன்னும் பல துறைகள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றா இடி வர அதை பற்றியான பேச்சுக்கள் அதிகம் வரும். ஏற்கனவே அமித்ஷா சொன்ன மாதிரி வரக்கூடிய தேர்தலில் திமுகவை டார்கெட் பண்ண ஒரே வழி ஊழல் 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 குடும்ப ஆட்சி. ஒன்றும் வேணாம் சார், மன்னர் ஆட்சி தான் நடக்குதுங்கிறதுக்கு சிம்பிள். துரைமுருகன் கிட்டத்தட்ட 40 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கார். அவர் எப்போ திமுக வந்தாலும் மினிஸ்டர். அடுத்தவர் எவ்வளோ பேர் திமுகவில் இருப்பாங்க. அவங்களுடைய அவங்க மேலே வரதை இவர் தடுத்துட்ருக்கார். இதே மாதிரி தான் நிறையா பேர் இருக்காங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, மக்கள் தானே ஓட்டு போடுறாங்கன்னு. இது எப்படி அதாவது ஒரு 40-50 வருஷ கட்சி திமுக இருக்குமா, அதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒரு இடத்துல வேட்பாளராக நிறுத்துவாங்களாம். மக்கள் தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்களாம். ஏங்க ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் உள்ள கட்சியில் அவர் நின்னா ஈஸியாக ஜெயிக்க தான் போகிறாரு. இது எப்படி நீங்கள் பெருமளவுக்கு செலவு பண்ணுறீங்க? சின்னம் பவர்ஃபுல்லான சின்னம். அப்போ அந்த இடத்துல புதுசாக அந்த வாரிசை தூக்கிட்டு யாரை போட்டாலும் ஜெயிப்பார். வாரிசை ஏன் போடுறீங்க? இன்னும் வாரிசை ஒரு தடவை போட்டால் பரவாயில்ல, அவருக்கு மேலே கொண்டு போய் இடம் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஒரு மினிஸ்டரோட பையன் அவர் வராரு, அவருக்கு அமைச்சர், அமைச்சர் அவங்க பையன் சென்ட்ரலில் இருப்பார். அப்போ ஒரு குடும்பம் மட்டுமே எல்லா இடத்தையும் பண்ணால் இது அதாவது ஒரு பெரிய ராஜ மன்னர் இருப்பார், கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவர் நல்லா இருப்பார், அவங்க பையன் நல்லா இருப்பாங்க. நிர்வாகிகள் ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இப்போ திமுக தொண்டர்களை நீங்கள் மாநிலம் முழுக்க திமுக தொண்டர்களுடைய குமுறல் என்ன? 1 to 1 உடன்பிறப்பே வான்னு சிஎம் பேச கூப்பிட்டாருன்னு நம்பி வந்தோம்னா, சிஎம் பேசுகிறாரு, உள்ளே போகும்போதே இதை தான் பேசணும், சிஎம் மனம் கோணாமல் பேசுங்கன்னு பேசி அனுப்புகிறாரு. அங்கே பார்த்தா 2 பேர் உட்காந்துருக்காங்க, அன்பகம் கலையும் ஆர்எஸ் பாரதியும். அவங்கள பற்றி புகார் சொல்லலான்னு பார்த்தா அவங்களே உட்கார வச்சு தலைவர் எங்களை பேச சொல்கிறாரு. சரி புகார் பட்டியலில் இப்போ எழுதி போடலான்னு பார்த்தா அதுக்கும் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு எங்களை கூப்பிட்றாரு? அவ்வளோ அலக்கழிச்சு இங்கே கூப்பிட்டு என்ன நாங்கள் சாதிக்க போகிறோம்? சிஎம்மை பார்த்தோம், தலைவரை பார்த்தாங்கிற ஒரே ஒரு திருப்தி தான். தலைவர் பேசுகிறது அவரே பேசி முடிச்சிடுறாரு, அவ்வளோதான். அப்போ இது இப்போ நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலியில் நடக்குது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். காணொலியில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினா அது இம்பேக்ட் இருக்குமா? திருத்தணி வாங்க, சேலம் மாவட்ட செயலர் வாங்க, என்ன பிரச்சனை சேலத்தில்? அப்படியா, சரி. அப்புறம் அவர் எப்படி இருக்கார், இவர் எப்படி இருக்கார், இது கேட்குறது நியாயமா? ஒட்டு மொத்தமாக மாவட்ட செயலர் எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ என்னப்பாச்சு உங்கள் ஊரில் எல்லாம் பூத்து கமிட்டி ஆரம்பிச்சாச்சுண்ணே,
உங்கள் ஊரில் என்னாச்சு ஆரம்பிச்சாச்சுண்ணா உங்கள் ஊரில் எல்லாம் சூப்பராக பண்ணுங்கப்பா, எல்லாம் பண்ணுங்கப்பா. இதான் காணொலி. நேரில் வந்தீங்கன்னா பல விஷயங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் பேசலாம். நேரில் பேசுகிறதுக்கும் ஃபோனில் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்க. எதுக்கு அப்புறம் நேரில் வர சொல்கிறாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். காணொலி மூலமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துகிறாரு சிஎம் அப்படின்னா கட்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி துரைமுருகன் அவ்வளோ அதிருப்தியில் இருக்கார். அவற்றை பதவி பிடிங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். பாதி படை அநேகமாக டிஆர் பாலு அந்த பொறுப்புக்கு வருவாங்க. சில பேர் சொல்கிறாங்க ராஜான்னு. ராஜா அவர்களை கண்டிப்பாக அந்த பதவிக்கு போட மாட்டாங்க. இன்னும் ஜாதிய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய நிலைமை இன்னமும் இருக்குது திமுகவில். திமுக வந்து யாருக்கான கட்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னதான் நீங்கள் திராவிடம்லாம் பேசினாலும் நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். ஒன்று வேணாம், பெரம்பலூரில் நின்று இருந்தார் ராஜா அவர்கள். பெரம்பலூரை வந்து பொது தொகுதியாகணுன்னே நீலகிரிக்கு தனி தொகுதிக்கு எதுக்கு அனுப்புறீங்க? என் பெரம்பலூர்லேயே நின்னா என்ன? திராவிட இயக்கத்தை நல்லா பேசக்கூடியவர், நல்ல படிப்பாளி. ஏன் அவர் திராவிட இயக்கத்தை பற்றி ராஜா அவர்களை விட்டால் யாருங்க பேச முடியும் இன்றைக்கி திமுகவில்? ஏன் அவருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக தொண்டர்களுக்கு இது தெரியாமையே இருக்கும். கேட்டால் திராவிடம்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? 184 அடிக்கு முருகன் சிலை வைக்கிறாருன்னு சேகர் பாபு சொல்கிறாரு. தான் திராவிட மாடலா? முருகன் மாநாடு நடத்தணும்னு யார் ஒரு ஐடியா கொடுத்தது? இதான் திராவிட மாடலா? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முருகன் மாநாடு அவங்க நடத்திட்டான்னு கோவப்படுறீங்களே, முருகனுக்கு வேலை கையில் தூக்குனிதாரு. அப்பாவும் பையனும் சேர்ந்து தூக்குனீங்களா இல்லையா? அப்போது வேலை தூக்காமல் இருந்தவர் கனிமொழி தப்புன்னாரு. அதனால தான் கனிமொழியை சொல்கிறோம். கனிமொழி நாளைக்கு திமுக தலைவராகிறதுக்கு அத்தனை தகுதி இருக்குன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? சார், திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சு அண்ணாவையும் பெரியாரையும் அசிங்கப்படுத்துற இடத்துல உட்காந்துட்டீங்களேன்னு ஸ்டாலின் சொல்கிறாருல, அது நியாயம் நம்ம பேசுகிறோம்ல. அதே போல் உங்களுடைய வழிகாட்டிகளான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இவர்களுடைய கொள்கைங்கிறது முருகன் மாநாடு நடத்துவதா? கொஞ்சம் யோசனை பாருங்க. என்ன முருகன் மாநாடு? அதுக்கு எப்படி நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய நிலைவத்துவான்கள் வேறு ஆதரிக்கலாம். என்னென்னா பெரியாருடைய கொள்கையில் உங்கள் படிக்க வைப்பு வரவங்கலாம் யாருன்னா யாரை பார்த்து வராங்க? உதயநிதி அவர்களை பார்த்து வருபவர்கள், இன்னொன்று பதவிக்காக வரக்கூடியவர்கள். இவர்களுக்கு என்ன தெரியும் தந்தை பெரியாரை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும்? ஒன்றும் இல்லை. மிசா காலத்து பிரச்சனை இப்போ எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்க படிக்கிறதும் இல்லை. இவங்க என்ன நினச்சிட்டாங்க? நேராக வந்தார் உதயநிதி அவர்கள், துணை முதல்வர் ஆகிட்டார். அதே மாதிரி நம்ம உதயநிதிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை இங்கே இருந்தால் பெரிய போஸ்ட்டுக்கு வரலாம், போஸ்ட் அடித்தா போதும் பெரிய போஸ்ட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க. இது சரியாக தப்பாங்கிறது தமிழர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி மதச்சார்பற்ற இயக்கம்னு இப்போவும் நம்ம திமுகவையும் நம்புகிறோம், அதிமுகவையும் நம்புகிறோம். திமுக மேலே 1000 குறை இருக்கலாம், அதிமுக மேலே நமக்கு 1000 குறை இருக்கலாம், சீமானவர்கள் மீது குறை இருக்கலாம், விஜய் அவர்கள் மீது. இப்படி எப்படி இருந்தாலும் இவர்கள் நாட்டை ஆளுனா நம்ம சொல்கிறோம், விஜயோ ஸ்டாலினோ எடப்பாடியோ இவர்கள் ஆளுங்கள். வெளியில் இருக்கக்கூடிய பிஜேபி வரக்கூடாது, பாசிச பிஜேபி தான் நம்ம எண்ணம். இவங்க மேலே நமக்கு என்ன கோவம்னா, இன்றைக்கி பிஜேபி வளர்வதற்கு முக்கிய காரணம் யாருங்க? 4 வருஷம் அடிமை எடப்பாடியாக இருந்த எடப்பாடி வந்து முருகன் அவர்கள் வந்து வேல் யாத்திரையை நடத்தும் போது அன்னன்னைக்கு பிடிச்சி வச்சு அந்த வேல் யாத்திரையை பிசுபிசுக்க வைத்தார். ஆனால் நீங்கள் வந்து பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் முருகன் மாநாடு நடத்துங்க, வேலை நீங்களே கையை தூக்குறீங்க. நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயம் இவ்வளோ பெரிய ஆளானது காரணம் தமிழக அரசு தானே. அதனால தானே பிஜேபி வளருது. நீங்கள் பண்ணுற தப்புனால தானே சரி பிஜேபி வளருது. பிஜேபி வளராத எப்படிங்க வளராமல் இருக்கும்? நீங்கள் வந்து டாஸ்மார்க்கில் கொள்ளடிப்பீங்க, கனிமூலத்தில் கொள்ளடிப்பீங்க. அதனால பிஜேபி போராட்டம் நடத்தி வளர்கிறாங்க. பிஜேபி வளர்வதற்கு காரணம் திமுக. அதனால தான் நான் திமுகவை எதிர்க்கிறோம். 2026 அப்படின்னு ஒரு மாற்றம் வரும்னு மக்கள் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவலை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.